ஹே காய்ஸ், நம்ம ஐபிஎல் 2025க்கான ரிட்டன்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் என்னவோ ஒன்று மிச்சம் இருக்குது அப்படின்னு நம்ம மைண்ட்லலாம் தோணிட்டு இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்ம ஷெட்யூல் ரிலீஸ் தான். ஸோ நம்ம ஷெட்யூல் ரிலீஸை பற்றி ஒரு சின்ன ஒரு மேஜர் அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே நம்ம சிஎஸ்கேயோட ஜெர்சியில் சின்ன ஒரு சேஞ்ச் ஏதோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு காய்ஸ். ஸோ இது ரெண்டையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஒரு தடவை கூட ஞாபகப்படுத்துகிறேன், சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேயோட ஜெர்சி மேட்ருக்கே வருவோம். ஸோ சிஎஸ்கேயோட ஜெர்சியில் நம்ம அஃபீஷியல் ஸ்பான்சராக நம்ம 2018 to 2020 வரை த முத்தூட் குரூப் தான் அஃபீஷியல் ஸ்பான்சராக இருந்தாங்க. அண்ட் 2021 தான் நமக்கு மிந்த்ரா வந்தாங்க. அண்ட் 2022 to the 4 இந்த வருஷம் 2024 வரைக்கும் நம்ம டிவிஎஸ் யூரோ கிரிப் டயர் தான் அஃபிஷியல் ஸ்பான்சராக இருந்தாங்க. அஃபிஷியல் ஸ்பான்சர்னால் நம்ம ஜெர்சியோட ஃப்ரண்ட் சைடில் அந்த சிஎஸ்கே எம்ப்ளம்க்கு கீழே அந்த இடத்துல அந்த ஸ்பான்சரோட பேர் போடுவாங்க. ஸோ இன்னும் அப்போது 2024 சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு 2025 தான். ஸோ 2025ல் நம்ம யார் நமக்கு அஃபிஷியல் ஸ்பான்சராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்திகாட் ஏர்வேஸ் தான் கைஸ். ஆமாம் கைஸ், நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாஸ்லாம் நம்ம சிஎஸ்கேயோட தீம்லேயே ஒரு ஃப்ளைட்டெல்லாம் ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அது என்னன்னு தெரில. மேபி சிஎஸ்கே ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி வெளியே அப்படின்னா சென்னையில் இல்லாமல் நம்ம ஹைதராபாத்லேயோ டெல்லியிலையோ அப்படி ஏதாவது மேட்ச் நடக்குதுன்னா அவே மேட்சஸ் போகிறதுக்கு இந்த சிஎஸ்கே ஃப்ளைட்டை பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் சிஎஸ்கே ஓனர்ஸ் இருக்குது கொஞ்சம் பேச்சுவார்த்தைலாம் நடத்த வேண்டியது இருக்குது. ஸோ அது நம்ம வேறு காரியம் கைஸ். நம்ம மேட்ருக்கு வருவோம். ஓகே, நம்ம எத்திகாட் ஏர்வேஸ் தான். இப்போது நான் 2024 எத்திகாட் ஏர்வேஸ் பேர் நம்ம சிஎஸ்கேயோட ஜெர்சியில் இருந்துச்சு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2022 ஆர் 2023 அந்த இயரில் நம்ம இந்தியா சிமெண்ட்ஸ்னு நம்ம சிஎஸ்கே ஜெர்சியோட பின்னாடி போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் 2024 எத்திகாட் ஏர்வேஸ் புதுசாக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கைஸ் எத்திகாட் ஏர்வேஸுக்கு நம்ம சிஎஸ்கேயோட அஃபிஷியல் ஸ்பான்சராக சைன் பண்ணுறதுக்கு. ஸோ பார்க்கலாம் கைஸ், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் இப்போ நமக்கு அஃபிஷியல் ஸ்பான்சராக அதான் எத்திகாட் ஏர்வேஸ் உள்ளே வர போகிறாங்களா இல்லை வேறு யாராச்சும் உள்ளே வந்து என்ட்ரி போடுறாங்களான்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே, நம்ம இப்போது ஷெட்யூல் அப்டேட்டுக்கு வருவோம் கைஸ். அப்போ ஷெட்யூல் அப்டேட்னால் நம்ம எப்போ எதிர்பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா நம்ம 2024 ஷெட்யூல் ரிலீஸ் டேட்டு கொஞ்சம் அப்படின்னா லேட்டாக தான் நம்ம கையில் கிடச்சி. ஏன்னா நம்ம எலெக்ஷன் டைமாக இருந்துச்சு அந்த டைமெல்லாம். ஸோ அது நமக்கு மார்ச் அந்த டைமில் ஏதோ தான் கிடச்சி. ஆனால் 2025க்கான ஷெட்யூல் அப்டேட் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி மிட் ஆர் ஜனவரி ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஐபிஎல் 2025க்கான ஷெட்யூல் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கைஸ். ஏன்னா இந்த வருஷம் வேறு எலெக்ஷன் அப்படி இப்படி ஒன்றுமே கிடையாது. ஸோ பிசிசிஐ இந்த வருஷம் நேரமே அந்த அப்டேட்டை நமக்கு கொடுத்துருவாங்கன்னு தான் ஒரு சின்ன கணிப்பு. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகே, அப்போது ஷெட்யூல் ரிலீஸ் பற்றி பார்த்தாச்சு. அப்போ நம்ம குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2 இதெல்லாம் எங்கே நடக்கும், ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் கைஸ். ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு இந்த தடவை வாய்ப்பு இருக்கான்னு தான் கைஸ் நினைக்கிறேன். ஏன்னா 2020ல் நம்ம குவாலிஃபை ஆகலை, நம்ம 2025ல் குவாலிஃபை ஆகலை. ஆனால் 2021ல் நம்ம கப் அடித்தோம். நம்ம 2021ல் கப் அடித்தோம். ஆனால் 2022ல் நம்மளை கூப்பிட்டல நம்ம தான் மேட்ச்சு. ஆனால் நம்ம 2022ல் நம்ம குவாலிஃபை ஆகலை. நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க, 2022ல் நம்ம குவாலிஃபை ஆகலை. ஆனாலும் 2023ல் குஜராத்தோட ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் கூப்பிடுவாங்களான்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் கூப்பிட சான்ஸ் கம்மி தான். அப்போது இந்த தடவை யார் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்னு பார்த்தா நம்ம கேகேஆரும் எஸ்ஆர்ஹெச்சும் தான் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் ஓப்பனிங் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு மேட்ச் எங்கே நடக்குது, நம்ம அது வென்யூஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம ஈடன் கார்டன்ஸ் அதில் தான் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2 ஹைதராபாத் ராஜீவ் காந்தி ஸ்டேடியத்தில் வச்சு நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எலிமினேட்டரும் ஃபைனலும் அகெயின் நம்ம ஈடன் கார்டன்ஸில் தான் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ.
ஸோ இதெல்லாம் பற்றி அஃபிஷியலாக நமக்கு இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே அஃபிஷியலாக ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க கைஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க கைஸ், ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு கிரிக்கெட் நியூஸ் அப்படின்னா சிஎஸ்கேயோட ஒவ்வொரு மூவும் அப்புறம் கிரிக்கெட் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு நான் உடனுக்குடன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ப்ளீஸ் கைஸ் அந்த ஒரு சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.